ஏல ஐயா, என்னத்துக்கு வாயெல்லாம் பல்லா உட்காந்துருக்க? இல்லைன்னா தூங்கி எஞ்சி வரும்போதே ஆச்சியை ஏசிக்கிட்டு வருவியே, என்னல? ஒரு அதிசயம் நடந்துச்சு தெரியுமா? நான் ராத்திரி போல வீட்டு பாடம் எழுதாம தூங்கிட்டேன். எடுத்து அப்படியே தலைக்கு அடியில வச்சிருந்தேனா, யார் கடவுள் வந்து ராத்திரி பூரா வீட்டு பாடத்தையும் எழுதி வச்சுட்டாரு தெரியுமா? நோட்டு போடும். இன்னைக்கு டீச்சர் என்னை அடிக்கவே மாட்டாங்க. அந்த சுந்தர் பையெல்லாம் எழுதாம வந்து புளிச்சு புளிச்சுன்னு அடி வாங்குவாச்சு. ஆமால, கடவுளுக்கு வேற வேலை இல்லை, உனக்காக வந்து எழுதி கொடுக்க போறாரு. ஏல, நாங்கள் படிக்காதியே நீ படிச்சிடப்பற. நேற்று எழுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, பென்சில் அதில் வச்சுட்டு உறங்கனியே. சரி, என்னடா எழுதணும்னு பார்த்தா வாய்ப்பாடு எழுதுறதுக்கு அப்படி எழுதாமல் கிடக்கானே அப்படின்னு அம்புட்டையும் விடிய விடிய உட்காந்து நான் தான் எழுதினேன். இதில் கடவுள் எழுதினாராம், கடவுள். என்னாச்சு சொல்ற? நீ எழுதுன? அதானே பார்த்தேன். என்னடா லேசா கையை நடுக்கம் செட்டி மாதிரி எழுதியிருக்கு. அப்போ கடவுள் வடக்கத்துல எழுதியிருப்பாரோன்னு நினைச்சேன். நீ தான் எழுதினடா? அடி பாவி கிழவி, பரவாயில்லையா? ஓமர்களாக எழுதிட்டடியே, நீ நல்ல கிழவிதான். ஆமால, எனக்கு 80 வயசு ஆக போகுது. பிறகு என் கையை நடுங்காம இன்னும் நிறைய எழுதும். நீ என்ன ஆச்சு படிச்சிருக்க? நான் 8ஆப்பு படித்தேன் பாட்டை தொலைச்சேன். அப்பமெல்லாம் 8ஆப்பு படித்தவளுக்கு டீச்சர் வேலை கொடுத்தாவோ. என்ன வலிய வந்து கூப்பிட்டான், நான் போயிருக்கணும். இன்னைக்கு டீச்சர் ஆகி ரிட்டையர்ட் ஆயிருந்தா நல்ல வருமானம் வந்திருக்கும், பென்ஷனு. ஆமால, அது ஒண்ணுதான் குறை. ஒன்ன மேய்க்கிறதே பெரும்பாடா இருக்கு. சரி சரி, நேரம் ஆயிர போது போய் குளிச்சுட்டு சாப்பிடவா. இட்லியை சுட்டு வைக்கிறேன். என்னல, இட்லியை சுட்டு வைக்கிறேன்னதும் வாயான்னு பொழக்கிறியே, என்னத்துக்கு? இட்லியா? நீ அது கல்லு கட்டி நல்லா அவிப்ப. ஒரு கீ ரோஸ்ட், ஒரு மசாலா தோசை, ஒரு மலாய் கோப்தா, அப்புறம் ஒரு பூடி, ஒரு பொட்டேட்டோ பூடி, அப்படி ஏதாவது செய்யலாம்ல? எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை, இல்லைன்னா களியை கிண்டி வைக்கிற. இதே தின்னு நாக்கெல்லாம் செத்து போச்சு தெரியுமா? ஆமல, எனக்கு செய்ய தெரிஞ்சது தானே நான் செய்ய முடியும். குவாப்புத்தா செய்தாவலாம், குவாப்புத்தா. அது என்ன குவாப்புத்தா? எனக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் தெரிஞ்சுக்காத. எங்க அம்மா செய்யுமா, அந்த கோஸ் கீஸ்லாம் வச்சு எப்படியோ ஒரு இது மாதிரி ஸ்டஃப் பண்ணி என்னமோ ஒன்று செய்யும்ல, அந்த மாதிரி செய்யலாம்ல. உங்க ஆத்தா என்னத்தையாவது யூடியூப்பை பார்த்து செய்வா. எனக்கு என்ன தெரியும்? நான் இடையில ஆரம்பிச்சு சேனலில் என்னத்தையாவது பழைய சாப்பாடை போடலான்னு ஆரம்பித்தேன். நீ தான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே என்னைய போட்டு படுத்தி எடுக்கிறியே. நான் தான் உன்னை படுத்துறேன்னா நீ 4 நாள் ஒழுங்கா செய்வேன், 5ஆவது நாள் ஆமா இவன் போடுற காசுக்கு எவன் போட்டு செய்வாங்கற. அப்புறம் இப்படி எல்லாம் இருந்தா எப்படி? தினமும் வீடியோ போடணும் தெரியுமா? ஒரு நாள் குப்புறப்படுத்திக்கிட்டு என்னால முடியாது, எனக்கு டயர்ட் ஆயிட்டுங்கற. உன்னை எவன் செய்ய சொன்னா? நாங்களா செய்ய சொன்னோம்? ஆமல, நான் வீடியோ உட்காந்து வீடியோ எடுத்து பாடுவேன். அதை ஒரு 10 பேர் தான் பாப்பாவா. அதுக்கு அவன் கொடுக்குற ஒத்த பைசாக்கு நான் சும்மா கடந்துட்டு போயிடலாம். 4 பேர்த்த கதையை பேசினால அது நல்ல நேரம் போயிடும். இதில் போட்டு மூச்சை தொலைப்பானன்னு தான் ஒன்றும் பண்ணலை. அதானே எவன் வீட்லயாவது போய் உட்காந்து போடன்னு பேசிட்டு எவன் வீட்லயாவது மாமியாளுக்கும் மருமகளுக்கும் சண்டை இழுத்து விட்டுட்டு வந்துடலாம். அதுதான் உனக்கு நல்லா இருக்கும், நேரமும் போகும். அப்படித்தானே? ஆமா, என்னையே கரைச்சடிட்டு இருக்கிறத விட்டுட்டு போய் குளிச்சுட்டு வா. இட்லி அவிச்சு வைக்கிறேன், சாப்பிடவா. சரி எடுத்து வை, வாடே. ஆவிபே என்ன பேச்சு பேசுதான்? கல்லு கட்டிய மாதிரி இட்லி சுடுதானா, கல்லு கட்டி மாதிரி. இவன் பார்த்தான். அட பேதியில போவா, ஊமை கட்டால வந்து குத்த வச்சிருக்கா. இந்த பயலுக்கு 2 கோழி குழம்ப ஊற்றி 2 இட்லியை கொடுப்போம், மத்தியானத்துக்கு வந்து சாப்பிட்டுக்குவான்னு நினச்சேன். அந்த பொண்ணு தாயி ஒரு கிண்ணம் குழம்பு தான் கொடுத்துருக்கா. சரி, மறைச்சி இந்த பயலுக்கு காலையில் 2 துண்டை போட்டு இட்லியை கொடுப்போன்னு பார்த்தா இவன் ஆளா இங்கே வந்து குத்த வச்சிருக்காளே.
அம்புட்டையும் பிடிங்கி தின்னுட்டு போயிடுவாளே. என்ன வீட்டில் யாரையும் காணும்? யாச்சி யாச்சி. ஆமா, உனக்கு என்னாச்சி? என் பின்னாடி கூடி வர. ஆமா, என்னத்துக்கு இந்த மொழி முழிக்கிற? என்ன காலையில இந்த பக்கம் வந்திருக்கியே? அதான். ஏன் ஓ மாமியாக்காரி வீட்டில் இல்லையாக்கும்? ஆமா, அந்த கதையை ஏன் கேட்குற? மாவா வீட்டை பார்க்க போயிருக்கா. எடுபட்டவா. என்ன பேச்சு! நேற்று கொஞ்ச நெஞ்ச பேச்சு இல்லை. அவளுக்கு எனக்கும் சண்டையாகி போச்சு. அதான் அங்கிட்டு போயிருக்கா. என்ன டீச்சருது? ஓ மாமியாளுக்கு உனக்கும் சண்டையாகி போச்சா? நான் இங்கிட்டு தானே இருக்கேன். அந்த விஷயம் என் காதுக்கு வரலையே. என்னத்துக்கு? ஓ மாமியா இருந்தானா என்கிட்ட தான் விஷயத்த சொல்லியிருப்பா. அவன் மவ வீட்டை பக்கம் போயிட்டாங்கிறியே. சொல்லாம கொள்ளாம எப்போ போனானே தெரியாதே. தெரிஞ்சாலாவது கேட்டிருப்பேன். சரி, இப்போ என்ன போன போட்டு விசாரிக்கிறேன். ஆமா, ரொம்ப முக்கியம். என்ன டீ இப்படி சொல்லுத? ஓ மாமியாவை துரத்தி முடிக்கிட்டு தான் இப்படி வந்தியாக்கும். சரி, சோறுக்கறி ஆக்கணியா இல்லையா? உன் புருஷன் வேலைக்கு போயிட்டானா இல்லையா? ஆமா, தினமும் மாடு மாதிரி நாமளே வேலை செய்யணுமா என்ன? உன் மருமவளை போட்டு பாடா படுத்தி சோறு கறி ஆக்குன்னு சொல்ற மாதிரி என்னைய ஆக்க சொல்றியா? 2 நாளைக்கு என் மாமியாக்காரி இல்லை, 2 நாளும் என் புருஷனை தான் சோறு கறி ஆக்கி வச்சுட்டு வேலைக்கு போக சொல்லியிருக்கேன். அட பேதியில போவா. அப்ப நீ என்ன பண்ணுவ? இப்ப நீ என்ன பண்ற? அதை தான் நானும் பண்ணுவேன். வீடு வீடா போய் குசும்பு கதை கேட்டு நேரத்தை போக்குறல்ல, அதை தான் நானும் செய்ய போறேன். அதான் இங்க வந்தேன். இந்த பையல எங்க? குளிக்க போயிருக்கான். இப்ப என்னத்துக்கு அவனை தேடுதே? இல்லை கிழவி, போகும்போது பள்ளிக்கூடத்துக்கு என் மவனையும் கூட்டிட்டு போக சொல்லதுக்கு வந்தேன். என் மவன் இன்னும் எந்திக்கவே இல்லை. அவள் அப்பாவை எழுப்பி குளிப்பாட்டி விட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுத்து ரெடியாக்கி வச்சிரும். நான் அப்புறமா வாரேன்னு சொல்லிட்டு வந்தேன். அவர் கதவை போட்டிட்டு வேலைக்கு போயிடுவார். அதான் அவன் வாசலை குத்து வச்சிருப்பானா. இவன் போகும்போது அவனை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போவதுக்கு சரியாக இருக்கும். விளக்க மாட்டேன். அட பேதியில ஓவா. இது ஒரு கதைன்னு என்கிட்ட வந்து சொல்லதுக்கு வந்தியாக்கும். உனக்கு எம்பட்டு திமிர் இருந்தா புருஷக்காரனை வேலையை பார்க்க சொல்லிட்டு இங்க வந்து உட்காந்து பழக்கம் போட வந்திருக்க. ஒழுங்கு மரியாதையா போய் வேலையை பாரு. அவன் வீட்டு வேலையும் பார்த்துட்டு வேலைக்கும் போடும்னா எப்படி முடியும்? ஒரு நாள் செய்கிறதுக்கு எப்படி வலிக்குது? அப்போ வருஷம் பூரா நம்ம தானே வீட்டு வேலையை செய்கிறோம். அப்போ நமக்கு எப்படி வலிக்கும்? அதெல்லாம் தெரியணும்னு தான் அவரை செய்ய சொல்லியிருக்கேன். அப்ப என் மருமவள மாதிரி நீனும் பேக்க மாட்டிக்கிட்டு வேலைக்கு போக வேண்டியதானே? வேலைக்கு போனா எப்படி? வேலைக்கும் போயிட்டு வந்து வீட்டு வேலையும் உன் மருமவா செய்தாளா? அதை மாதிரி நானும் செய்யணுமோ? வேலைக்கு போனா வீட்டு வேலையும் செய்யணும். வீட்டில் இருந்தா அப்படியே தின்னுட்டு படுத்து உறங்கலாம். ஆனா வீட்டு வேலையெல்லாம் எப்படின்னு ஆம்பளைகளுக்கு புரிய வேண்டாம். அதான் இன்னைக்கு செய்ய சொல்லியிருக்கேன். விளங்கிரும். உன்னைய மாதிரி எல்லாவளும் இருந்தா நாடு உருப்பிட்டுரும். பின்ன உன்னே மாதிரியா இருக்க முடியும்? எப்படியும் உனக்கு உன் மருமக கறி வேலை செய்தா, எனக்கு என் புருஷன் செய்கிறாரு. உனக்கு ஏன் எரியுது? கரெக்டு உன் மாமியா கறி. அவளை விட்டே உன்னை விளக்க மாத்த கொண்டு சாத்த சொல்றனா இல்லையான்னு பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவளுக்கு வேற வேலை வேணுமே. என் புருஷனை இன்னைக்கு சோறு கறி ஆக்க சொன்னேன். அதான் கிழவிக்கு கோவம் வந்துட்டு. அது ஒண்ணுதான் குறை. இல்ல, பள்ளிக்கூடம் போகும்போது என் மவனையும் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போ, சரியா? சரி சரி, ஒரு இட்லி இருந்தா 4 இட்லியை கொண்டா. தின்னுட்டு அடுத்த வீட்டில் போய் பழக்கத்தை போட போட்டும். ஆமா, அதுக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை. போறப்ப சொல்லு, நானும் வர்றேன். அது ஒண்ணுமில்ல, எனக்கு நேரம் போடும்ல, அதான் சொன்னேன்.